जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல், 4ஆம் பாகம். கண்ணன் பூஜித்த கணநாதன். கண்ணன் கண்ட 4ஆம் பிறை. பிள்ளையார் சமாச்சாரம் செமந்தக உபாக்கியானத்தில் சேர்க்கிற ஸ்காந்த கதையில் இங்கே இது புது விஷயம் வருகிறது. இந்த வெர்ஷன் படி பிரசேனன் கிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போனார்கள் என்று முன்னேயே சொன்னேன். அப்புறம் பிரசேனன் தனியாக எங்கேயோ பிரிந்து போய் சிங்கத்தினால் அறையப்பட்டு செத்து போனான். மணி ஜாம்பவானிடம் முடிவாக போய் சேர்ந்தது. பிரசேனனை காணோமே காணோமே என்று பகவான் ரொம்ப நாளை தேடி பார்த்தார். சூரியாஸ்தமனம் ஆனது கூட தெரியாமல் தேடிக்கொண்டே இருந்தார். அஸ்தமனத்துக்கு கொஞ்ச நாள் கழித்து அகஸ்மாத்தாக அவர் ஆகாசத்தை பார்த்தபோது அங்கே பளிச்சென்று 4ஆம் பிறை சந்திரன் தெரிந்தது. அமாவாசைக்கு அப்புறம் குறிப்பாக பளிச்சென்று தெரிவது 4ஆம் பிறைதான். 3ஆம் பிறை என்பது காலை சுமார் 8 மணிக்கு உதித்து ராத்திரி 8 மணிக்குள் அஸ்தமித்துவிடும். சாயங்காலம் 6 மணி சுமாருக்கு சூரியாஸ்தமனம் ஏற்படும் வரை சூரிய வெளிச்சத்திலே பிறை தெரியவே தெரியாது. ட்வைலைட் என்கிற சந்தியா வர்ணஜாலம் அடங்கும் 6:30-7 மணி சுமாருக்கு 3ஆம் பிறை மேற்கே ரொம்பவும் கீழே சாய்ந்திருக்கும். அதனால் கவனமாக பார்த்தாலே தெரியும். 4ஆம் பிறை இப்படி இல்லை. அது கார்த்தாலே 9 மணி சுமாருக்கு உதித்து ராத்திரி 9 மணிக்கு அஸ்தமிப்பது. அதனால் ராத்திரி 7-7:30 மணிக்கு தலையை நேச்சுரலாக ஒரு 30-40 டிகிரி உசத்தி பார்க்கிற போது அது டக்கென்று கண்ணில் பட்டுவிடும். இப்படித்தான் கிருஷ்ணர் பார்த்தார். உடனே சரி, இருட்டி விட்டதே, இன்னும் காட்டிலே தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று நினைத்து கூட வந்தவர்களோடு துவாரகைக்கு திரும்பிவிட்டார். ஐயத்துக்கு ஆளான ஐயன். பிரசேனன் வேட்டையிலிருந்து திரும்பி வராததை பார்த்தவுடன் சத்ராஜித்துக்கு கிருஷ்ணரிடம்தான் சந்தேகம் உண்டாயிற்று. சந்தேகம் என்று சொன்னால் போதாது, நன்றாக கன்ஃபார்ம்டாகவே கிருஷ்ணன்தான் காட்டிலே தம்பியை மடக்கி கொன்று போட்டிருக்கிறான் என்று தோன்றிவிட்டது. பாகவதத்தின்படி கிருஷ்ணன் பிரசேனனோடு போகாவிட்டாலும் ஆளை விட்டு அவனை கொன்றதாக நினைத்தான். ஏற்கனவே செமந்தகத்தின் மேலே ஒரு கண் வைத்திருந்தான். பிரசேனன் அதை போட்டுக்கொண்டு காட்டுக்கு போனது நல்ல வாய்ப்பு கொடுத்து விட்டது. வேட்டைக்கு போனவன் திரும்பி வராவிட்டால் ஏதோ துஷ்ட மிருகம் அடித்து போட்டு விட்டது என்று ஊரார் நினைத்து கொள்வது சகஜம்தானே. அப்படி இதையும் நினைத்து கொண்டு போகட்டும் என்று கிருஷ்ணனேதான் ஆட்களை அனுப்பி அவனை தீர்த்து கட்டிவிட்டு மணியை தன்னிடம் அவர்கள் சேர்ப்பிக்கும்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் என்று முடிவு செய்து விட்டான். சாக்ஷாத் பரமாத்மாவே நராகாரமாக அவதாரம் பண்ணினால் மனுஷியர்களுக்கு ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களும் அவருக்கும் வருகின்றன. அபவாதம் கூட வருகிறது. மனுஷியர்களோடு மனுஷியனாக கஷ்டங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருந்து கொண்டே அதன் மூலம் அவர்களுக்கு அநேக பாடங்களை போதிக்க வேண்டும் என்பதுதான் அவதார ரகசியம். கிருஷ்ணன் பிரசேனனை கொலை பண்ணியிருக்கிறான், மணியை திருடிக்கொண்டு எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறான் என்று நிரபராதியான பகவான் மேல் சத்ராஜித் 2 கிரிமினல் குற்றங்களை சுமத்தினான். எங்கே பார்த்தாலும் இந்த மித்யாபவாதத்தை, அதாவது பொய்யான நிந்தையை பரப்பினான். ஊர்வாய் பொல்லாதது, ஜனங்கள் மனஸ் சாஞ்சல்யம், அதாவது சஞ்சலத்தன்மை வாய்ந்தது. ஒரு நாள் ஹா ஹூ என்று தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிற தலைவர்களை இன்னொரு நாள் சீந்தாமலே தூக்கி எறிவதை பிரகிருத்தத்திலே, அதாவது நடைமுறையிலே பார்க்கிறோம் அல்லவா. என்றைக்குமே கொஞ்சம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. எந்த கிருஷ்ணனால் தான் கம்சாதிகளின் கொடுமையிலிருந்து தப்பி யதுகுலம் சகல சந்துஷ்டியும் ஐஸ்வர்யமும் அடைந்ததோ, எவனுடைய கருணைதான் எந்த ஆபத்திலும் அவர்களை ரட்சித்ததோ, அந்த கிருஷ்ணனையே அவனுடைய சொந்த ஜனங்களிலேயே பல பேர் இப்போது சத்ராஜித்தோடு சேர்ந்து கொண்டு அபாண்டமாக பேச ஆரம்பித்தார்கள். குழந்தை நாளிலேயே வெண்ணெய் திருடினவன் தானே, திருடும் கபடும் அவன் தேகத்தோடு பிறந்தவை, இதுவும் பண்ணியிருப்பான், இன்னமும் பண்ணியிருப்பான் என்று வாய் கூசாமல் நிந்தித்தார்கள். காளிங்கனிடமிருந்து காப்பாற்றியது, கோவர்தனத்தை தூக்கி பிடித்து பிரளய வருஷத்தை தடுத்தது எல்லாமே மறந்து போய்விட்டது. தான் மனசாலும் நினைக்காத குற்றத்தை தன்மேல் தன்னை சேர்ந்தவர்களே சுமத்துகிறார்களே என்று பகவான் மனக்லேசம் அடைந்தார். அதாவது அப்படி நடித்தார்.
மனுஷனைப் போல மனக்லேசம் அடைந்ததற்கு பொருத்தமாக தனது ஐஸ்வர்யமான அதாவது ஈஸ்வரத்தன்மைக்குரிய சர்வஜ்ஞத்தையும் விட்ட மாதிரி நடித்தார். அதாவது எதையும் தன்னால் அறியும் சர்வஜ்ஞத்தை காட்டாமல் மனுஷியர்கள் மாதிரியே இன்வெஸ்டிகேட் செய்து பிரசேனன் எப்படி செத்து போனான் என்று எல்லோருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுவது என்று முடிவு செய்தார். கண்ணன் துப்பறிந்தார். அதன்படி கிருஷ்ணர் சத்ராஜித்தின் பட்சமாயிருந்தவர்களில் சிலரையும் தம்மோடு அழைத்து கொண்டு பிரசேனன் போன காட்டுக்கு போனார். அவருடைய குதிரையின் குளம்படியையே பின்பற்றி எல்லோரும் போனார்கள். ரொம்ப தூரம் போனதும் ஒரு இடத்துக்கு மேலே அடிச்சுவடு போகவில்லை. அந்த இடத்தில் ஒரே இரத்தக்கரையாக இருந்தது. கொஞ்சம் எலும்பு துண்டுகளும் கிடந்தன. மனுஷிய அவயவங்கள், குதிரையின் அவயவங்கள் ஆகிய இரண்டிற்குமான அஸ்திகளாக அவை இருந்தன. பிரசேனன் உடுத்தி கொண்டிருந்த வஸ்திரத்தின் கிழிசல், அவனுடைய ஆபரண துண்டுகள், குதிரையின் லகான், சேணம் முதலானதுகளின் அறுதல்கள் எல்லாம் சிதறுண்டு கிடந்தன. இந்த தடயங்களிலிருந்து ஒரு துஷ்ட மிருகம்தான் பிரசேனன், அவனுடைய குதிரை ஆகிய 2 பேரையுமே அடித்து போட்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. மனுஷியர்களை வைத்து பகவான் அடித்து போட்டிருந்தால் இப்படி ஏதோ கொஞ்சம் அஸ்தி இருந்த மாதிரி இல்லாமல் அழுகி போன முழு உடம்புகளும் அல்லவா இருந்திருக்கும். ஆனால் இதை எப்படி கன்க்ளூசிவ் ப்ரூவ், அதாவது தீர்மானமான நிரூபணம் என்று சொல்வது? முதலில் மனுஷியர்கள் அடித்து போட்டுவிட்டு அப்புறம் அந்த மிருத சரீரங்களை புலி, சிங்கம் எதுவாவது தின்றிருக்கவும் கூடுமல்லவா? இப்படி கூட போனவர்களின் சந்தேக மனஸ் நினைத்தது. அதோடு கூட மற்ற ஆபரணங்கள் உடைந்து கிடைந்து காணப்பட்டாலும் முக்கியமான செமந்தகத்தை காணோமே, இது சந்தேகத்துக்கு பலம் கொடுத்தது. இந்த சமயத்தில் நல்ல வேளையாக பகவான் அங்கே சிங்கம் வந்துவிட்டு போன அடையாளங்கள் பதிந்திருப்பதை கவனித்தார். அந்த வழியில் போகலாம், எங்கு கொண்டு போய் விடுகிறது பார்ப்போம், அதிலிருந்து மேலும் க்ளூ கிடைக்கலாம் என்று மற்றவர்களையும் அழைத்து கொண்டு சிங்கம் போன வழியிலே போனார். கொஞ்ச தூரம் போனதும் சிங்கத்தின் பிரேதம் கிடந்தது. நம் தேசத்து கரடி மாம்ச பட்சினி இல்லையோலியோ, அதுவும் இல்லாமல் மாம்ச பட்சினிகள் கூட ஆடு, மாடு, மான், முயல் முதலான சாக பட்சினிகளைத்தான் தின்னுமே தவிர இன்னொரு மாம்ச பட்சினியை தின்னாது. சிங்கத்தின் உடம்பு கிடந்த இடத்திலேயே ஒரு கரடியின் காலடி பூமியில் அழுத்தமாக பதிந்திருந்தது. சிங்கம் முதலான மற்ற எந்த மிருகங்களையும் விட கரடிக்கு பாதம் பெரிசு. அதோடு மற்ற எந்த மிருகம் மாதிரியும் இல்லாமல் கரடியும் மனுஷிய குரங்கும் மாத்திரம் 2 கால்களாலே மனுஷன் மாதிரி நிற்கக்கூடியவை அல்லவா? அதனாலே உடம்பு வெயிட் முழுக்க தாங்குகிற இரட்டை பாதத்தின் சுவடு பூமியில் நன்றாக பதிந்துவிடும். அதிலேயும் மகாபலசாலியான ஜாம்பவானுடைய உடம்பு என்றால் கேட்பானேன்? அதனாலே அதற்கப்புறம் சுலபமாக கரடியின் சுவட்டை பின்பற்றி கொண்டே பகவானும் மற்ற ஜனங்களும் போனார்கள். அது ஒரு குகை வாசலில் கொண்டு போய் விட்டது. குகை பாட்டுக்கு ஒரே இருட்டாக எங்கே முடிகிறதென்றே தெரியாமல் நீளக்க போய்கொண்டே இருந்தது. அதிலே போவதற்கே மற்ற ஜனங்களுக்கு பயமாயிருந்தது. அவர்கள் ஏற்கனவே அவரை சந்தேகித்தவர்கள் வேறு ஆயிற்றே. அதனால் என்ன நாடகமோ நடித்து கடைசியில் நம்மை குகையிலே தள்ளி ஆபத்துக்கு ஆளாக்கிவிடப் போகிறானே என்று நினைத்தார்கள். கிருஷ்ணரின் ஸ்வபாவமோ என்றால் பிரத்தியாரை ஆபத்துக்கு காட்டி கொடுக்காமல் தாமே அதை ஏற்றுக்கொள்வதுதான். ஆபத்பாந்தவனாகவே இருப்பவர் அவர். அதனாலே கூட வந்தவர்களை குகைக்கு வெளியிலேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு அவர் மட்டும் அதற்குள்ளே போனார். நீல ஜோதிஷாக அவருடைய சரீரமே பிரகாசிக்க அந்த வெளிச்சத்திலேயே இருட்டு குகைக்குள் போனார். ரொம்ப தூரம் போன பிற்பாடு திடீரென்று குகை மத்தியில் நல்ல வெளிச்சமாக ஒரு இடம், விஸ்தாரமான ஹால் மாதிரி இருப்பதை பார்த்தார். வெளிச்சத்திற்கு காரணம் உங்களுக்கே புரிகிறதோ இல்லையோ, செமந்தகமணிதான். அந்த விஸ்தாரமான அங்கணம் நல்ல வாச யோக்கியமான ஒரு கிரகம் மாதிரி எல்லா வசதியும் கொண்டதாக இருந்தது. நடுப்புற, அதாவது நடுவில் ஒரு தொட்டில் போட்டிருந்தது. தொட்டிலில் ஒரு குழந்தை படுத்து கொண்டிருந்தது. தொட்டிலுக்கு மேலேதான் அந்த கரடி குழந்தைக்கு விளையாட்டு சாமானாக திவ்ய ரத்தனமான செமந்தகத்தை கட்டி தொங்கவிட்டிருந்தது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முந்தியே ஏதோ ஒரு வெளிச்சம் மட்டும் பகவானுக்கு தெரிந்தது. மதுரமான பாட்டு சப்தமும் மெதுவாக அவர் காதில் கேட்டது. இப்போது கிட்டே போனதில் நன்றாகவே பாட்டு கேட்டது. சௌந்தர்யவதியான ஒரு கன்னிகை தொட்டிலை ஆட்டிக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள். ராமாயண பாகவதாதிகளில் சொல்லியிருக்கும் ருக்ஷ, அதாவது கரடி வானரங்கள் மனுஷியாள் மாதிரியே பேசி பாடிய உயிரினங்களாக தெரிகின்றன.
அதுகளில் சில பேரை, முக்கியமாக ஸ்திரீகளை ரொம்பவும் அழகாக இருந்ததாக வர்ணித்திருப்பதிலிருந்து பார்வைக்கு கூட மனுஷ இனம் மாதிரியும் அவற்றில் சில இருந்திருப்பதாக தெரிகிறது. பூர்ண மனுஷ ஜாதியும் அதற்கு இவால்வாகி கொண்டிருந்த, அதாவது பரிணமித்துக் கொண்டிருந்த இனங்களும் சேர்ந்து இருந்த காலமாயிருக்கலாம் என்ற டார்வின் கொள்கைக்காரர்கள் சொல்லக்கூடும். அவள் பாடினது ஏற்கனவே இருந்த தாலாட்டு இல்லை, அவளே இட்டுக்கட்டி பாடிக்கொண்டிருந்தாள். க்ளூ தேடிக்கொண்டு வந்த பகவானுக்கு ஏதோ கொஞ்சம் கோடி காட்டுவதாக மட்டுமில்லாமல் நடந்ததை முழுக்க துப்பு துலக்கி தருவதாகவே அந்த பாட்டு இருந்தது. எனக்கு பாடத் தெரியாது. குறிப்பு: இது ஸ்ரீசரணர்கள் அடக்கமாகவும் ஹாஸ்யமாகவும் கூறியது. அவர்கள் இசைக்கலையிலும் வல்லுநர்கள்தாம். ஸ்லோகமாக ஒப்பிக்கிறேன். சிம்ஹ பிரசேனம் அவதீத் சிம்ஹோ ஜாம்பவதா ஹதஹ சுகுமாரக மா ரோதி தவ ஹேஷ ஸ்யமந்தகஹ. இது பாகவதத்தில் இல்லை, விஷ்ணு புராணத்திலும் ஸ்காந்தத்திலும் தான் இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், சிங்கம் பிரசேனனை கொன்றது, அப்புறம் அந்த சிங்கமும் ஜாம்பவானால் கொல்லப்பட்டது. சுகுமாரன் என்று பெயருள்ள குழந்தையே, இனிமேலே நீ அழ வேண்டாம், செமந்தகமணி உனக்கே உனக்குத்தான், உனக்கே உனக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். பகவான் என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்று அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த பகவான் மனுஷியன் மாதிரி, அதிலேயும் ஊர் நிந்தையெல்லாம் வாங்கி கட்டி கொண்ட எளிச்சவாய் மனுஷியன் மாதிரி உள்ளே பிரவேசித்தார். நிந்தையை போக்கிக் கொள்ளும்படியான உண்மை இப்போது அவருக்கு தெரிந்துவிட்டது. அவரை பார்த்தவுடன் அந்த சௌந்தரியவதிக்கு ஒரே சமயத்தில் பிரேமையும் பயமும் பொங்கிக் கொண்டு வந்தன. பயம் என்றால் அவரிடமில்லை, அவருக்காக பயம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर